ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னை டு திருச்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். நானும் என்னோட மச்சானும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். எந்த பைக்கில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டி ஆக்டிவா 3G. ஆக்டிவா 3G தான் 2010 மாடலு. இந்த வண்டி வச்சுக்கிட்டு எப்படி அவ்வளோ தூரம் போவீங்கன்னு சொல்லிட்டு என் கூட இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க. அதை முறியடிக்கிறதுக்காகவே சொல்லப்போனால் அந்த ரைடுக்கு சொல்லலாம். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மற்ற இது எந்த இடம் பாரு, ஆத்தூர் ஆத்தூர் டோலில் தான் இருக்கோம். இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 2வது டோலு. ஃபஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தூரில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இடையில ஒரு டீ பிரேக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். முடிச்சுட்டு இப்போ லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துருக்காங்க, ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சரி, இந்த பைக்கில் தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி ரீச் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட்டு 308 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணணும். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்டேஜாக அடிக்க போகிறதில்ல, 50 கிலோமீட்டராக தான் வந்து பிரேக் எடுத்து அந்த மாதிரி பொறுமையாக தான் போக போகிறோம். நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ பிரேக்காக வண்டி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் தான். ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் 2 பேரும் ஃபுல் ஃபார்மில் இருக்கோம். வண்டியும் ஃபுல் ஃபார்மில் தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு மிஷின் இல்லை. ஸோ வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுத்தே தான் ஆகணும். ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்ப வேண்டியதான். பசிக்குதுன்றான், சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கான். வேறு எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்க. சிப்ஸை வாங்கி சாப்பிட்டு அவனோட என்ன போய் சொல்கிறது. என்னோடய ஊருக்கு போகிறதுக்கு வந்து எந்த ரூட் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் அந்த வழி ஒன்று இருக்குது, கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த வழி ஒன்று இருக்குது. நான் கும்பகோணம் டு தஞ்சாவூர் அந்த லைன் தான் இருக்கேன். ரோடு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. நல்லா பயங்கரமாக ரெடி பண்ணுறாங்க. என்னோடய ஸ்கூட்டிலே வந்து நான் 70-80 வந்து அசால்ட்டாக அடிக்கிறேன். நல்லா போகுது ஸ்கூட்டியும். நிறைய பேர் வந்து ஸ்கூட்டியில் போய் பொறியாடான்றானுங்க. ரூம்மேட்டு கூட சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூட்டி ஆல்வேஸ் முக்கியமாக நந்தா ப்ரோ உங்களுக்கு தான். ஸ்கூட்டி எப்போவுமே குறைச்சி இடப்பட்டாதீங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் போய் டீ குடிச்சிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம எம்டியாக இருக்குது, யாருமே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. மழை வேறு பெஞ்சிருக்கு. காலையில் 6 மணி, டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் போகிற வழியில் ஒரு பெட்ரோல் போகலான்னு சொல்லிட்டு அணக்கரை அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கேன். ஊருக்கு ஏற்ற மாதிரியும் பேருக்கு ஏற்ற மாதிரி ஊர் வந்து வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து நம்ம எதிர்பாராத நேரத்தில் தான் அமையும்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம்லாம் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. பெட்ரோல் பங்க் இல்லாமல் ரொம்ப நேரம் தேடிட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கிராமத்து உள்ளே வந்து பாருங்க, பேக் சைடில் ஃபுல்லாக செம்ம தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த சைடு பாருங்கள், யாரோ ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நான் தஞ்சாவூருக்கு ஒரு 38 கிலோமீட்டர் பக்கம் வந்தாச்சு. ஒன்றும் முடியலை காய்ஸ், நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஒரு மாதிரி செம்ம டயர்டாகிட்டேன். லொக்கேஷன் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், அங்கே நின்று என்ஜாய் பண்ணிட்டுங்க பயங்கரமாக பாருங்கள். எப்படி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கிறதுனால வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ எஸ், சூப்பர், வேறு லெவல். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி செம்ம மழை வேறு, அங்கங்கே நின்று தான் வந்தோம். பாருங்கள் ஃபுல்லாக மண், இங்கே பாருங்கள், நானே கூட மண்ணாகிட்டேன், சரியான மண், நல்ல மழை வேறு. ஸோ காய்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. பைக்கையும் பார்க் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த லாகை வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன்.
இது வந்து ஒரு சின்ன மினி vlog தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்கலுக்காக தானே வந்திருக்கோம். பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்குது அதை பற்றின வீடியோஸ்லாம் பின்னாடி நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.